الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، هل جزاء الإحسان إلا الإحسان. صدق الله العظيم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆன் நமது வேதம் மனித வாழ்வுக்கு தேவையான முன்மாதிரிகள், படிப்பினைகள், முன்னுதாரணங்களை பல சம்பவங்களினூடாக, பல நிகழ்வுகளினூடாக பெறப்படுகின்ற படிப்பினைகளினூடாக குர்ஆன் நமக்கு வாழ்வுக்கு தேவையான சகல விடயங்களுக்கும் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன் அருளக்கூடிய நேரத்தில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் அனைவரை பற்றியும் குர்ஆன் பேசுவதை போன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், சாதனையாளர்கள், நல்ல பிரஜைகள், நல்லடியார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்து மரணித்தவர்களை பற்றியும் அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல் குர்ஆனுடைய சம்பவங்களினூடாக, குர்ஆனில் சொல்லப்பட்ட படிப்பினைகளினூடாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்களை, நல்ல மனிதர்களை அல்லாஹு தஆலா நல்லவர்கள் என்று புகழ்ந்திருக்கிறார். நலவுகளை அல்லாஹ் குர்ஆனில் பாராட்டி பேசியிருக்கிறான். நபிமார்களுடைய சம்பவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எமக்கும் சொல்வதற்கு முன்னால்
அந்த நபிமார்களிடத்தில் காணப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்திய தன்மைகளை அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறார். உதாரணமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு முதலாவது ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை, அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளை அல்லாஹ் பேசும்போது முதலாவதாக அல்லாஹ் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு நலவை பேசி அவர்களை பாராட்டிவிட்டுத்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களை அல்லாஹ் பேசுகிறார். இன்னஹு கான அப்தன் ஷகூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக, நன்றி உணர்வோடு வாழக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாராட்டி இருக்கிறார். அதே போன்று நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்த்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர்களையும் அல்லாஹ் குர்ஆனில் வர்ணிக்கும் போது அப்தைனி சாலிஹைனி, அவர்கள் இருவரும் சாலிஹான என்னுடைய நல்லடியார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஏராளமாக குர்ஆனிலே பேசியிருக்கிறான். வذ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு நபி இப்ராஹீமை பற்றி சொல்லிக் கொடுங்கள். ஏன் தெரியுமா? இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, அவர் ஒரு உண்மையான நபியாக, உண்மை உரைக்கக்கூடியவராக, அல்லாஹ் சொல்வதை உண்மை என்று மனிதர்களுக்கு உண்மையாக சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார். அதே போன்று அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் மேலும் சொல்லும் போது ஷாக்கிரல் லிஅன்உமி, நான் அவர்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியங்கள் அருட்கொடைகளுக்கு அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நலவை அல்லாஹ் பாராட்டுகிறார். உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இன்பத்திலே வாழ்கிறார்கள், துன்பத்தை அனுபவித்ததே கிடையாது. உலகத்தை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் பேசுவதற்கு முன்னால் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் புகழ்கிறான். வவஹப்னா லிதாவூத சுலைமான் நிஅமல் அப்த் இன்னஹு அவ்வாப். நாம் தாவூத் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு சுலைமானை வெகுமதியாக, அன்பளிப்பாக, கொடையாக நாங்கள் ஒரு குழந்தையாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அங்கு சொல்கிறான் நிஅமல் அப்த். அந்த சுலைமான் ஒரு நல்ல மனிதர், நல்ல மனிதர் என்று அல்லாஹ் அவரை சொல்லிவிட்டுத்தான் அவருடைய ஆட்சியை அல்லாஹ் பேசுகின்றான். அதே போன்று அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபி அவர்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான், பாராட்டி பேசுகின்றான். இன்னஹு அவ்வாப். தாவூத் எப்போதும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பார், எப்போதும் என்னை அழைத்துக் கொண்டே இருப்பார், என்னை திக்ர் செய்து கொண்டே இருப்பார் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் புகழ்ந்து பாராட்டி பேசுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் அவர்களுடைய சம்பவங்களை பேசுகின்ற நேரத்தில் அவர்களை அல்லாஹ் பாராட்டி பேசுகின்றான், பெருமிதமாக பேசுகின்றான். வذ்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான சாதிகல் வஅதி வ கான ரசூலன் நபிய்யா. நீங்கள் இஸ்மாயிலை ஞாபகம் செய்யுங்கள், அவரை பற்றி பேசுங்கள். ஏன் தெரியுமா? இன்னஹு கான சாதிகல் வஅத்.
அவர் வாக்களித்தால் வாக்கை காப்பாற்றக்கூடியவர், வாக்கு மீறாதவர், வார்த்தை மீறாதவர், வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர். வகான ரசூலன் நபியா, அவர் ரசூலாக நபியாக வாழ்ந்ததை போன்று ஒரு நல்ல மனிதராக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா வகான இன்த ரப்பிஹி மர்தியா. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிமாருக்கும் தொழுமாறு கட்டளையிட்டார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளை தொழச் சொன்னார்கள், மனைவியை தொழச் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அந்த செயலை புகழ்ந்து பேசுகிறான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையே சோதனை, வாழ்க்கையே நோய். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னா வஜத்னாஹு சாபிரா நிஅமல் அப்த் இன்னஹு அவ்வாப். அந்த அய்யூபை நாங்கள் பொறுமைசாலியாக பெற்றுக்கொண்டோம். வாழ்க்கையே சோதனை, சோதனைகளுடைய நேரத்தில் பொறுமை காக்கக்கூடியவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? நிஅமல் அப்த், அவர் ஒரு நல்ல ஒரு அடியார், நல்ல மனிதன், நல்ல அடியான் என்று அங்கும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா பாராட்டி பேசுகின்றான், புகழ்ந்து பேசுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அதே நேரத்திலே இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய நலவுகளை நாம் காணும் போது நலவு செய்யக்கூடியவர்களை பாராட்ட வேண்டும். உயிர் வாழும் போது அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்கள் வளர்கின்ற போது பாராட்ட வேண்டும், அவர்கள் வாழ்கின்ற போது பாராட்ட வேண்டும், அவர்களுக்கு முன்னால் அவர்களை பாராட்ட வேண்டும் என்ற பாடத்தையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். குற்றம் சுமத்தப்பட்டு கைதியாக சிறைச்சாலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சிறைச்சாலையில் அவர்கள் ஒரு முன்னுதாரணமான ஒருவராக, எல்லோருடைய மனதையும் கவர்ந்த, மனதில் இடம் பிடித்த ஒரு நல்லவராக அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார். குர்ஆன் அதை நீண்ட சம்பவம் அழகாக பேசுகிறது. அந்த நேரத்தில் அவரோடு இருந்த சிறை கைதிகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்த வார்த்தைகளை, பாராட்டி பேசிய வார்த்தைகளை, உற்சாகப்படுத்திய வார்த்தைகளை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. சிறை கைதிகள் என்ன சொன்னார்கள்? குற்றவாளிகள், தவறுகள் செய்தவர்கள், பாவங்கள் செய்தவர்கள் சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நலவுகளை பார்க்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அறிவை பார்க்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை பார்க்கிறார்கள், நற்குணத்தை பார்க்கிறார்கள், உபகாரத்தை பார்க்கிறார்கள், தன்மைகளை பார்க்கிறார்கள். பார்க்கும் போது அந்த சிறை கைதிகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முகத்திலே புகழ்ந்தார்கள், முகத்துக்கு முன்னால் பாராட்டினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். என்ன சொன்னார்கள்? இன்னா நராக மினல் முஹ்சினீன். யூசுப், நீங்கள் ஒரு நல்ல மனிதர், உபகாரம் செய்யக்கூடிய ஒருவர், நலவுகளை செய்யக்கூடிய ஒருவர், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கைதிகள், பாவிகள், குற்றம் இழைத்த குற்றவாளிகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை உற்சாகப்படுத்துகிறார்கள், நலவை முகத்திலே பேசுகிறார்கள், முகத்துக்கு முன்னால் பாராட்டுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையிலே இருந்து வருகிறார்கள், எகிப்தை ஆள்கிறார்கள். எகிப்து நாட்டுடைய விவசாய, நீர்வள, பொருளாதார அமைச்சை பொறுப்பெடுக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சிறைச்சாலையில் இருந்து வெளியே வருகிற போது ஒரு முஹ்சினாக, சிறை கைதிகள் தன்னை பார்த்து சொல்லிவிட்டார்கள், உபகாரம் செய்யக்கூடியவர், நல்லவர், மக்களுக்கு உதவக்கூடியவர், நலவு செய்யக்கூடியவர். சிறை கைதிகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாராட்டிய அந்த வார்த்தை ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு முஹ்சினாக, நல்ல மனிதனாக அடையாளப்படுத்துகிறது, உருவாக்குகிறது. பிற்காலத்திலே எந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பால் கிடத்திலே போட்டு தூக்கி எறிந்தார்களோ, அடித்து துரத்தினார்களோ,
அந்த சகோதரர்கள் உதவி தேடி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். சந்திக்க வரும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சகோதரர்களை மன்னித்து விடுகிறார்கள். பழைய விடயங்களை ஞாபகம் செய்யாமல் நடந்ததை எல்லாம் மறந்து மன்னித்து விடுகிறார்கள். உதவி தேடி வந்தவர்களுக்கு உதவி செய்தார்கள். இப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய சகோதரர்கள் எப்படி வர்ணித்தார்கள், எப்படி புகழ்ந்தார்கள், எப்படி பாராட்டினார்கள் என்பதையும் குர்ஆன் பேசுகிறது. சிறைச்சாலையிலிருந்து வரும்போதும் சிறை கைதிகள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு முஹ்சின், உபகாரி, நலவு செய்யக்கூடியவர், நல்ல மனிதர். ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் ஏழைகளாக மாறிய தனது சகோதரர்கள், உறவுக்காரர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த நேரத்திலும் அந்த மக்கள், அந்த உறவினர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு முஹ்சின், உபகாரம் செய்யக்கூடியவர், நல்ல மனிதர், நலவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர், நலவுகளை செய்யக்கூடியவர் என்று அந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழ்கிறார்கள், உற்சாகப்படுத்துகிறார்கள். இன்னும் இன்னும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உபகாரியாக மாற வேண்டும், நல்லவராக மாற வேண்டும், நலவு செய்ய வேண்டும் என்பதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார்கள். ஒரு மனிதனுடைய நலவு தொடர வேண்டும், ஒரு மனிதனுடைய அனுபவம் வளர வேண்டும், ஒரு மனிதனுடைய அறிவு பெருக வேண்டும் என்றால் அறிவாளிகளை, உபகாரிகளை, ஆளுமைகள் உள்ளவர்களை, திறமைசாலிகளை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அவர்களை பாராட்டி பேசுவது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும், நலவுகளை உண்டாக்கும். இனிமான சகோதரர்களே, இரண்டாவது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பலசாலி, ஒரு தைரியசாலி. இந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போகிறார்கள். குர்ஆனிலே பேசுகிறது, ஒரு மனிதனை வார்த்தையால் நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். எங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, நலவுகளை பேச வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய மனைவியிடத்தில் நீ ஒரு குணத்தை வெறுக்கலாம், உனது மனைவியிடத்தில் 99 நலவுகள் இருக்கும். எப்போதும் நலவுகளை பார்த்து பாராட்டக்கூடியவர்களாக, உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக, மன நிறைவு அடையக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எமது பிள்ளைகள் ஒரு தவறு செய்யலாம், 2 தவறு செய்யலாம், எமது பிள்ளைகளிடத்தில் 9 நலவுகள் இருக்கும். நலவுகளை நாங்கள் பார்க்க வேண்டும், தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்ற பாடத்தை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. நலவுகளை, நல்லவர்களை பாராட்ட வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற பாடத்தையும் சொல்லித் தருகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு போகிறார்கள். குர்ஆனுடைய சம்பவங்கள் இன்பமாக கேட்டு, காதால் கேட்டு, காதால் விடுவதற்கல்ல. குர்ஆனுடைய ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாலும் பல்லாயிரக்கணக்கான முன்மாதிரிகள் இருக்கின்றன, படிப்பினைகள் இருக்கின்றன, சட்டதிட்டங்கள் இருக்கின்றன, நமூனாக்கள் இருக்கின்றன. போகிறார்கள். ஒரு கிராமத்தை கடந்து போகின்ற போது அங்கு ஆட்டிடையர்கள், ஆண்கள், இளைஞர்கள் ஒரு கிணற்றிலே தண்ணி அள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை முழுமையாக குர்ஆன் பேசுகிறது. இப்போது 2 பெண்கள், யுவதிகள், குமரி பெண்கள் ஒரு மூலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், என்ன விடயம்? சொல்கிறார்கள், எங்களுடைய தந்தை அபூனா ஷேகுன் கபீர், எங்கட வாப்பா எங்கட தந்தை ஒரு முதியவர், அவரால் தண்ணி அள்ள முடியாது, தண்ணீரை சுமக்க முடியாது, குடங்களை சுமக்க முடியாது, தந்தைக்கு உதவிக்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம், தண்ணி அள்ளுவதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 யுவதிகளுக்கும் தண்ணீரை அள்ளி கொடுக்கிறார்கள். ஆண்களோடு கலந்து விடக்கூடாது, ஃபித்னாவிலே மாட்டிவிடக்கூடாது, ஆண்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்திலே அந்த 2 பெண்களும் கலந்து மிக்ஸ் ஆகிவிடக்கூடாது
அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், வெட்கத்துக்காக ஒளிந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள் என்று 2 பெண்களுக்கு, 2 யுவதிகளுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்கிறார்கள். ஒரு சமூக பணி, பொது நலனிலே ஈடுபடுகிறார்கள். இப்போது அந்த பெண் குழந்தைகளும் வீட்டுக்கு போய்விடுகிறார்கள். நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். மீண்டும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு போகிறார்கள். வீட்டுக்கு போனதன் பின்பு அவர் செய்த அந்த பணிக்காக கூலி கொடுக்க வேண்டும் என்று அந்த 2 பிள்ளைகளும் வேண்டிக் கொள்கிறார்கள். கூலி வழங்கப்படுகிறது. அந்த நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே, அந்த 2 யுவதிகளில் ஒரு யுவதி தனது தந்தையை பார்த்து சொல்கிறார், யா அபதி இஸ்தஅஜிர், பாப்பா, இவர் ஒரு நல்ல மனிதர், இவரை விட்டுடவானாம். என்னுடைய வீட்டு வேலைகளுக்கு ஒரு கூலியாளியாக, ஒரு வேலைக்காரராக நாம் இவரை நியமிக்கலாம். எங்களுடைய வீட்டுடைய ஹிதுமத்துக்கு இவர் எடுக்கலாம். ஏன் பெண்கள விடயத்தில் அமானிதமாக செயல்படுறாரு, பக்குவமான ஒருவர், நல்ல மனிதர். இந்த நேரத்தில் அந்த யுவதி, ஒரு பெண் என்ன செய்கிறார், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னால் நின்று கொண்டு புகழ்கிறார், பாராட்டுகிறார், உற்சாகப்படுத்துகிறார், நலவுகளை சொல்கிறார். இன்ன கைர மன் இஸ்தஅஜர்த் அல் கவியுல் அமீன். வாப்பா, நீங்க யாரையாவது கூலிக்கு எடுக்கிறதாக இருந்தா, உங்களோட வீட்டுக்கு வேலைக்கு எடுக்கிறதாக இருந்தா, உங்களோட தோட்டத்துக்கு வேலைக்கு எடுக்கிறதாக இருந்தா, வாப்பா, இவரை மாறி நேர்மையான, பக்குவமான, சக்தி உள்ள ஒருவரை தான் நீங்க எடுக்கணும். கண்ணியமான சகோதரர்கள், இது வெறும் வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உற்சாகப்படுத்தியது. கண்ணியமானவர்களே, திறமைகளை நாங்கள் பார்க்கிற போது, நலவுகளை பார்க்கிற போது, அந்த நலவுகளை நாங்கள் முன்னால் சொல்வது சில நேரத்தில் அந்த நலவை செய்யக்கூடியவர் இன்னும் நலவுகள் செய்வதற்கும் அது காரணமாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அதற்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறது. நலவுகளை சொல்வார்கள், முகத்துக்கு முன்னால் பாராட்டுவார்கள், பிள்ளைகளையும் பாராட்டினார்கள். தனது மகள் பாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சாதாரண பெண் அல்ல என்னுடைய மகள், சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி என்று சொன்னார்கள். தனது பேர குழந்தைகளை பார்த்து என்ன சொன்னார்கள், சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தில் வாழ்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் தலைவர்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசானாக செயல்பட்டிருக்கிறார்கள். திறமையான மாணவர்களை இனம் கண்டு சமூகத்துக்கு அடையாளப்படுத்தினார்கள். திறமைசாலிகளை திறமைசாலி என்று முகத்துக்கு முன்னால் சொன்னார்கள். அறிவாளிகளை அறிவாளிகள் என்று முகத்துக்கு முன்னால் சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். மன் அஸ்அதுன் நாஸி பிஷஃபாஅத்திக யௌமல் கியாமத்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கியாமத்துடைய நாளையில் உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதியானவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கல. நபியிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நாங்க பழகி இருக்கிறது, கேள்வி கேட்டு பதில் சொன்னாதான் பரிசு, கேள்வி கேட்டு பதில் சொன்னாதான் அவருக்கு கிஃப்ட், கேள்வி கேட்டு பதில் சொன்னாதான் அவருக்கு நாங்க அவரை பாராட்டுறது, அவரை புகழ்றது, அவரை உற்சாகப்படுத்துறது. இங்க பாருங்க, நபியிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாளையில் உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதியானவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பதில் சொல்லவில்லை. சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், அபூ ஹுரைரா, எனக்கு தெரியும் இந்த கேள்வியை உங்களை தவிர முதலாவது யாருமே கேட்க மாட்டாங்க என்னிடத்தில். இந்த கேள்வியை முதலாவது நீங்க தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும்.
என்ன காரணம் தெரியுமா? மா ரஅய்துஹு அலா ஹிர்ஸிக ஃபி ஸலபில் ஹதீஸ். அபூ ஹுரைரா, ஏண்ட ஹதீஸ்களை, ஏண்ட பொன்மொழிகளை, ஏண்ட சுன்னாக்களை தேடி 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 படிக்கிற விஷயத்துல உங்கள்ட்ட இருக்கக்கூடிய உற்சாகம், உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேராசை, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வெறி, அந்த துணிச்சல், அந்த தைரியம், அந்த ஆசை எனக்கு தெரியும். அதனால இந்த கேள்வியை முதலாவது நீங்க தான் என்னிடத்துல கேட்பீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேள்வி கேட்டு வந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து பாராட்டி உற்சாகப்படுத்தி அனுப்பினார்கள். கேள்வி கேட்டவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். இன்னும் ஒரு சம்பவம், ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, முக்கியமான நபித்தோழர், சையதுல் குர்ரா, காரிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், கஅப், மா அஅஸமு ஆயத்தின் ஃபீ கிதாபில்லாஹி இன்தக். கஅப், நீங்க ஒரு குர்ஆனை சுமந்தவர், குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர், குர்ஆனை ஓதக்கூடியவர். நீங்க ஓதக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனங்களில் மிகவும் அற்புதமான, ஆழமான, மகத்துவமான ஆயத் எது? அற்புதமான வசனம் எது? ஆயத்து எது? கண்ணியமான ஆயத்து எது உங்களுடைய பார்வையில், உங்களுடைய கண்ணோட்டத்தில்? உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஆயத்துல் குர்சியை ஓதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே உபய் இப்னு கஅபுடைய நெஞ்சை தட்டுகிறார்கள். ஏன் தெரியுமா? நீ ஒரு சாதாரணமானவன் அல்ல, நீ ஒரு அறிவாளி. ஆளுமை இருக்கிறது, குர்ஆனை விளங்குகின்ற, படிக்குகின்ற, ஓதி காட்டுகின்ற தகுதி, தகமை, ஆளுமை உங்களிடத்தில் இருக்கிறது. நெஞ்சை தட்டிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள், துஆ செய்தார்கள். இல்முடைய பாதையை அல்லாஹ் உனக்கு இலகுவாக ஆக்கி தர வேண்டும். இன்னும் இன்னும் நீ கற்று முன்னேற வேண்டும், கற்று தேர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விக்கு பதில் சொன்னவர்களையும் பாராட்டினார்கள். தன்னிடத்திலே உற்சாகத்தோடு வந்து கேள்வி கேட்டவர்களையும் பாராட்டி துஆ செய்து நலவுகளை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு வருகிறார்கள், ஒரு இபாதத்தை செய்து விட்டு வருகிறார்கள். வருகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இடத்திலே சந்திக்கிறார்கள். கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ், அபூ மூஸா, நீங்க ஹஜ் செஞ்சீங்களா? சொன்னாங்க அபூ மூஸா அல்-அஷ்அரி, யா ரசூலல்லாஹ், நான் ஹஜ் செய்தேன். ஹஜ் செய்யும் போது நீங்கள் எவ்வாறு நியத்தை வைத்தீர்கள்? எவ்வாறு தல்பியா சொன்னீர்கள்? எப்படி இஹ்ராம் கட்டினீர்கள்? ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். சொன்னார்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஹ்லல்து கஇஹ்லாலி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நியத்து வைத்தார்களோ, எவ்வாறு தல்பியா சொன்னார்களோ, எவ்வாறு இஹ்ராம் கட்டினார்களோ அது போன்று நான் செய்தேன் யா ரசூலல்லாஹ். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த வார்த்தை அஹ்சன். அஹ்சன் அரபியர்கள் அதிகமாக பாவிக்கின்ற வார்த்தை, மிக நல்ல விஷயம், வெரி குட் என்ற வார்த்தையை அரபியிலே அஹ்சன் என்று மொழிபெயர்க்கலாம். உங்களை போன்று நியத்து வைத்து ஹஜ்ஜை செய்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்கள், பாராட்டினார்கள். நல்ல விடயம், அப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும். நலவுகளை பாராட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழ்கின்ற போது சஹாபாக்களுக்கு முன்னால் உற்சாகப்படுத்தினார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்திலே மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அம்புகளை எய்து கொண்டிருக்கிறார்கள். இவரை உற்சாகப்படுத்த வேண்டும். தகுதியை இனம் கண்டார்கள், ஆளுமையை அடையாளம் கண்டார்கள், தைரியத்தை கண்டார்கள், உற்சாகத்தை கண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு அபி வக்காஸ் அம்பு எய்து கொண்டிருக்கிறார். இர்மி, நீங்கள் அம்பு ஏய வேண்டும், அம்பு எய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? ஐயுல் குலாம் அல் ஹஸவர், சக்தி உள்ள பலசாலியான வாலிபனே. எப்படி புகழ்ந்தான்!
அவரிடத்துல சக்தி இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு, ஆளுமை இருந்துச்சு, துணிச்சல் இருந்துச்சு. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அய்யுஹல் குலாம் அல் ஹஸவர், சக்தி உள்ள வாலிபனே போராடி கொண்டே இரு, யுத்தம் செய்து கொண்டே இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பலசாலியை புகழ்ந்தார்கள், உற்சாகப்படுத்தினார்கள், தைரியப்படுத்தினார்கள், இன்னும் முன்னேற வேண்டும் என்று பாராட்டினார்கள். ذوقرد யுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழ்கிற போது நடைபெற்ற முக்கியமான யுத்தம் ذوقرد. இந்த யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களை அழைத்தார்கள். அபூ கதாதா, இரண்டாவது சலமத் இப்னு அக்வா, 2 சஹாபாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து பாராட்டினார்கள். போராளிகள், தைரியசாலிகள், துணிச்சல் உள்ளவர்கள், இவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனம் கண்டார்கள், புகழ்ந்தார்கள், பாராட்டினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். சொன்னார்கள், அபூ கதாதா, இன்றைக்கு நடந்த யுத்தத்தில் கால்நடைகள் ஒட்டகத்தில குதிரையில வந்து யுத்தம் செஞ்சவங்கள்ல ஆகவும் சிறந்த முறையில் யுத்தம் செஞ்சால் நீங்க தான். சுப்ஹானல்லாஹ். ஒரு போராளியை பாராட்டினாங்க. சலமத் இப்னு அக்வா பார்க்கிறார், யா ரசூலல்லாஹ் என்ன பத்தி ஒன்றுமே சொல்லலே. சொன்னாங்க, சலமத் இப்னு அக்வா குதிரை இல்லாமல் நடந்து வந்து போராடிய போராளிகளில், கால்நடையாக நடந்து வந்து போராடியவர்களில் ஆக சிறந்தவர்கள் நீங்கள் தான் என்று சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து கனிமத்துடைய பொருட்களை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து அவரே சொல்கிறார், அர்ததனி ரசூலுல்லாஹ், என்னை மதீனா வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாகனத்திலே, தனது ஒட்டகத்திலே ஏற்றி மதீனாவிலே எனது வீட்டிலே கொண்டு வந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். போர்க்களத்தில் தைரியத்தையும் வீரத்தையும் துணிச்சலையும் வெளிப்படுத்திய போராளிகளை புகழ்ந்தார்கள், பாராட்டினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள், தனது வாகனத்திலே ஏற்றிக் கொண்டு வந்து வீட்டிலே விட்டார்கள். திறமைசாலிகளை பாராட்ட வேண்டும், நல்லவர்களுடைய நனவுகளை சொல்ல வேண்டும், பிள்ளைகளுடைய நனவுகளை காண்கின்ற போது அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இனிமான சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காரியாக, நபியுடைய காலத்தில் சிறந்த ஒரு காரியாக, நல்ல குரல் வளம் கொடுக்கப்பட்ட ஒருவராக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்கிறார்கள், அவருடைய வீட்டு வாசலுக்கு சென்று அவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியாது, அவர் குர்ஆன் ஓதுகின்ற ஓசையை, சத்தத்தை, இனிமையான அந்த குரலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிமடுக்கிறார்கள், காதினால் கேட்கிறார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரிக்கு தெரியாது, மறைந்திருந்து ஒரு திறமைசாலியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனம் காண்கிறார்கள். மறுநாள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து திறமைசாலியை இனம் கண்டுவிட்டு அவருடைய திறமையை சொல்லி பாராட்டாமல் நபி அவர்கள் ஒளிந்து செல்லவில்லை, மறைந்து செல்லவில்லை, பாராட்டினார்கள். மறுநாள் காலையில் அழைத்து சொல்கிறார், அபூ மூஸா அல்-அஷ்அரி, நான் நேற்று நீங்கள் வாழக்கூடிய பிரதேசத்துக்கு நான் வந்தேன். நீங்கள் குர்ஆன் ஓதிய அந்த அழகிய தொனியை, அழகான உங்களுடைய குரலை நான் கேட்டேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குரல் வளம், இனிமையான குரல் வளம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள், புகழ்ந்தார்கள், திறமையை வெளிக்கொண்டு வந்தார்கள், பாராட்டினார்கள். அப்போது உற்சாகம் அடைகிறார்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிள்ளைகளை புகழ்கின்ற போது, பாராட்டுகின்ற போது தைரியப்படுவார்கள், உற்சாகம் அடைவார்கள், துணிச்சலை எடுப்பார்கள், முன்னேறுவார்கள், வளருவார்கள், சாதிப்பார்கள். இப்ப அபூ மூஸா அல்-அஷ்அரி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஓதுறத நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தால் லஹத்தர்துஹு லக தஹ்தீரா, ஒவ்வொரு ஆயத்தையும் நிறுத்தி நிறுத்தி மெதுமெதுவாக அழகாக இன்னும் நல்ல குரலை எடுத்து ஓசையை எடுத்து உங்களுக்காக நான் ஓதி காட்டிருப்பேன் யா ரசூலுல்லாஹ் என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு காரியுடைய திறமையை பாராட்டினார்கள், ஒரு காரியை சமூகத்துக்கு அடையாளப்படுத்தினார்கள். என்ன சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல் வளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு போராளியை பாராட்டினார்கள், கேள்வி கேட்டு வந்த மாணவனை பாராட்டினார்கள், கேள்விக்கு பதில் சொன்ன மாணவனை பாராட்டினார்கள், பிள்ளைகளை பாராட்டினார்கள், பேர குழந்தையை பாராட்டினார்கள், தனது நண்பன் அபூபக்கரை பார்த்து என்ன சொன்னார்கள், அர்ஹம் உம்மத்தி, இந்த உம்மத்தில், என்னுடைய உம்மத்தின் மீது மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவர், மிகவும் அன்பு தன்மை இரக்கம் நிறைந்த ஒருவர் தான் அபூபக்கர் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடினத்தன்மையை பார்த்து அவரையும் பாராட்டினார்கள். என்ன சொன்னார்கள், உமர் கடினமானவர், யாரோடு தெரியுமா,
எந்த விடயத்தில் தெரியுமா? மார்க்க விடயத்தில் ஏதேனும் கோளாறு ஏற்படுகின்ற போது, மார்க்க விடயத்தில் குறை ஏற்படுகிற போது உமர் கடினமாக செயல்படுவார். உமர், நீங்க ஒரு பாதையில போனா அந்த பாதையால ஷைத்தான் கூட வரமாட்டான். முன்னுக்கு பாராட்டினார். அவருடைய தைரியத்தை, அவருடைய ஈமான பக்குவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாராட்டினார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்தகுஹும் ஹயாஅன் உஸ்மான். உஸ்மான் மிகவும் வெட்க சுபாவம் உள்ளவர், மிக வெட்க சுபாவம் உள்ளவர். ஈமானுடைய பாதி வெட்கம் இருக்குது அவரிடத்தில். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய சமூகத்திலே மிக சிறந்த ஒரு நீதிபதி, சட்ட அறிஞர், சட்டம் படித்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீதிபதி அடையாளப்படுத்தினார்கள். முஆத் இப்னு ஜபல் அஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம், இந்த உம்மத்தில் மிகப்பெரிய முஃப்தி என்று சொன்னார்கள், ஃபகீஹ் என்று சொன்னார்கள். ஸைத் இப்னு சாபித் அக்வாஹும், இந்த உம்மத்திலே அஃரதுஹும், மிகவும் அனந்தர சொத்து சார்ந்த விடயங்கள், சொத்துக்களை எவ்வாறு வகைப்படுத்த வேண்டும், அதை பிரிக்க வேண்டும், யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற அறிவு கொடுக்கப்பட்ட ஒருவர் என்று சொன்னார்கள். உபய் இப்னு கஅப், இந்த உம்மத்திலே குர்ஆனை சிறந்த முறையில் திறம்பட அழகாக உச்சரித்து ஓதக்கூடிய காரி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக சமூகத்திலே அறிவாளிகள், துறை சார்ந்தவர்கள், தைரியசாலிகள், போராளிகள், நலம் விரும்பிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அவர்களுடைய நலவுகளை முகத்துக்கு முன்னால் சொன்னார்கள். அவர்களுடைய நலவை, நல்லவர்களை நல்லவர்கள் என்று உயிரோடு வாழ்கிற போது சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர், எனவே மரணத்துக்கு பின்னால் ஒருவருடைய நலவுகளை பேசலாம். அந்த நலவின் மூலமாக அவருக்கு மக்கள் துஆ செய்வார்கள். ஆனால் உயிர் வாழ்கிற போது ஒருவருடைய நலவை நாங்கள் பேசுவோம், அறிவை பாராட்டுவோம், ஆளுமையை பாராட்டுவோம், தைரியத்தை பாராட்டுவோம். எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது அவர்களை வளர்க்கும், அவர்களை போன்ற பலரை உருவாக்கும். அறிவை வளர்த்துக் கொள்வார்கள், நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்வார்கள், நன்மைகளை உருவாக்கிக் கொள்வார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எப்போதும் குர்ஆன் ஒரு மனிதனுடைய கெடுதியை பேசுவதை விட நலவுகளை தான் அதிகமாக பேசுகிறது. நபிமார்களை எல்லாம் குர்ஆன் புகழ்ந்திருக்கிறது, பெண்களை கூட குர்ஆன் புகழ்ந்திருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னல்லாஹ அஸ்தஃபாகி வ தஹரகி வஸ்தஃபாகி அலா நிசாயில் ஆலமீன். மரியம், உங்கள் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான், உங்கள் அல்லாஹ் தூய்மைப்படுத்தியிருக்கிறான், உலகத்தில் இருக்கின்ற எல்லா பெண்களை விடவும் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று மரியமை, அந்த பெண்ணை, அந்த தாயை புகழ்ந்து விட்டுத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யா மரியம் குனூதி லிரப்பிகி. மரியம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். வஸ்துதி வர்கஇ மஅர் ராகியின், நீங்கள் தொழுகையில் ஈடுபட வேண்டும், ருக்கு செய்ய வேண்டும், தொழ வேண்டும் என்று இபாதத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் மரியம் என்ற தாயை, மரியம் என்ற பெண்ணை அல்லாஹ் புகழ்ந்தான், நலவுகளை சொன்னான், பாராட்டினான், உற்சாகப்படுத்தினான். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய பிள்ளைகளுடைய குறைகளை நாங்கள் நிதானமாக முறையாக திருத்துவதை போன்று அவர்களுடைய நலவுகளை நாங்கள் பாராட்ட வேண்டும், அவர்களை நாங்கள் புகழ வேண்டும். அவர்கள் யார் என்று அவர்களுக்கு நாங்கள் அடையாளப்படுத்திக் கொடுக்க வேண்டும், அவர்களை நாங்கள் ஆளாக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். அதே போல எங்களோடு சேர்ந்து வாழ்கிற மனைவிமார்கள், தவறு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், 100க்கும் மேற்பட்ட நனவுகள் இருக்கிறது என்று நனவுகளை பார்த்து வார்த்தையால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற போது அவர்களை பாராட்டியதை போன்று நாங்கள் பாராட்டுவோம். எங்களோடு சேர்ந்து வாழ்கின்ற நண்பர்கள், எங்களிடத்திலே படிக்கின்ற மாணவர்கள், இவர்களையும் நாங்கள் உற்சாகப்படுத்துவோம், நலவுகளை சொல்வோம், பாராட்டுவோம், அவர்களை உற்சாகப்படுத்துவோம், நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை உருவாக்குவோம் என்ற பாடங்களை எல்லாம் குர்ஆன், சுன்னா எங்களுக்கு மிக தெளிவாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே வல்லநாயன் அல்லாஹு தஆலா இப்படியான குர்ஆனுடைய சம்பவங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அழகிய முன்மாதிரிகள், இவைகளை கடைபிடித்து நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கும், நல்லதொரு சமூகமாக நாங்கள் உருவாகுவதற்கும் அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்கள்